பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய கடல் சீற்றத்தின் காரணமாக ஒரு மிகப்பெரிய மாநகரம் நீருக்கடியில் மூழ்கி போனது. ஒரு காலத்தில் அந்த நகரத்தை உருவாக்கியவர் சமுத்திரங்களின் ஒரே தேவன் பொசைடனாக இருந்தார். அவர் வழங்கிய ஒரே சாபத்தின் காரணமாக அந்த நகரம் நீருக்கடியில் ஒரே இரவில் மூழ்கி போனது. பொசைடன் எதற்காக அந்த சாபத்தை வழங்கினார்? அந்த மர்ம நகரம் பெயர் என்ன? கிரேட் அட்லாண்டஸ். வெல்கம் பேக் ஷார்ட் சர்க்யூட். அட்லாண்டஸ் இந்த கதைக்களம் இன்றிலிருந்து கிட்டத்தட்ட 11,000 ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்ததாக கூறப்படும் ஒரு கிரேக்கத்தை சேர்ந்த மித்திக்கல் ஸ்டோரியை அடிப்படையாக கொண்டு அமைகின்றது. ஆனால் இந்த கதையை வெளியிட்டவரோ இன்றிலிருந்து 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்த பிளேட்டோ. பிளேட்டோ எவ்வாறு இவ்வளவு இடைவெளி காலத்தில் இந்த கதையை கூறினார்? அவருக்கு எவ்வாறு இந்த கதையின் உண்மைத்தன்மை தெரியும்? ஆம், இந்த கதை சொல்லப்போனால் பிளேட்டோவின் கதையே அல்ல. பிளேட்டோவிற்கு அவருடைய தாத்தா சொன்னது, அவருடைய தாத்தாவுக்கோ எகிப்திய மாலுமி ஒருவர் சொன்னது. அதைதான் பிளேட்டோவுடைய தாத்தா பிளேட்டோவிடம் கூறியுள்ளார். பிளேட்டோவும் அதை கதையாக எழுதியுள்ளார். பிளேட்டோ இந்த கதையை மக்களிடையே சொன்ன பொழுது மக்கள் எவ்வாறு நம்பினார்கள்? யார் இந்த பிளேட்டோ? பிளேட்டோ அப்படி என்ன கதையை சொன்னார்? நாம் நினைப்பது போல் பிளேட்டோ ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. இவ்வுலகத்தின் மிகப்பெரிய கிரேக்க பிலாசபர் சாக்ரட்டிஸின் ஒரே மாணவன் தான் பிளேட்டோ. பிளேட்டோவின் ஒரே மாணவன் தான் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டிலின் ஒரே மாணவன் தான் உலகத்தை வென்ற மாபெரும் மன்னன் அலெக்சாண்டர். இந்த காரணங்களாலேயே மக்களால் பிளேட்டோவின் கருத்தை இன்றளவும் கூட அவ்வளவு எளிதாக எதிர்க்க இயலாத காரியம். பிளேட்டோ சொன்ன கதைதான் என்ன? கதைக்களம் இதோ. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒலிம்பஸ் மலையின் உச்சியில் இருந்து கடவுள்களின் கூட்டத்தில் ஒரு கடவுள் மட்டும் பூமியை பார்த்து கொண்டிருந்தார். அவர் திடீரென்று பூமியை நோக்கி வேகமாக இறங்கினார். அவர் இறங்கி கால் வைத்த அடுத்த கணம் அவரை சுற்றி இருந்த வறண்ட நில பகுதிகள் பச்சை பசுல் என்று மாறியது. பழங்களும் பூக்களும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் செழித்து குலுங்கின. நீராதாரம் பெருகியது. அங்கு வந்தவர் சமுத்திரங்களின் ஒரே தேவன் பொசைடன். பொசைடன் ஒரு முக்கிய பணிக்காக பூமியில் கால் வைத்தார். அவர் அப்பணியின் நோக்கமாக உலகத்தின் மிகப்பெரிய தீவு எது என்று தேட ஆரம்பித்தார். அப்பொழுது அவரின் கண்களில் ஒரு சிறிய தீவு தென்பட்டது. அந்த சிறிய தீவில் ஆளை மயக்கும் அழகு கொண்ட ஒரு அழகிய பெண் இருந்தார். அவள் பார்ப்பதற்கு வசீகர தோற்றத்தையும் தெய்வீக உணர்வையும் கொண்டவளாக இருந்தார். ஆண் கூட்டம் அனைத்தும் அவள் அழகுக்கு அடங்கி போகும். அதற்கு கடவுளான பொசைடனும் விதிவிலக்கு அல்ல. பொசைடனும் அந்த பெண்ணின் மீது காதல் வசப்பட்டார். அந்த பெண்ணின் பெயர் கிளைட்டோ. கிளைட்டோ மாபெரும் அழகு கொண்டவளாக இருந்தார். அவளை எவ்வாறு கவர வேண்டும் என்று பொசைடன் எண்ணிக்கொண்டிருந்தார். தன் சக்திகளை பயன்படுத்தி அந்த நகரத்தை உலகத்தின் மிகப்பெரிய நகரமாக மாற்றி அமைத்தார். விண்ணுலகத்திலிருந்து தேவதைகளையும் அமரத்துவம் பெற்ற விலங்குகளையும் அந்த நகரத்திற்கு கொண்டு வந்தார். தங்கத்தாலும் வெள்ளியாலும் பவளத்தாலும் வைரத்தாலும் ஆன மிகப்பெரும் நகரத்தை அங்கு உருவாக்கினார். அந்த நகரத்தின் வாயு பாதைகள் தங்கத்தாலும் வைரத்தாலும் இழைக்கப்பட்டிருந்தன. இதையெல்லாம் கண்ட கிளைட்டோ பொசைடனின் காதலுக்கு சம்மதம் தெரிவித்தார். பின்னர் பொசைடன் கிளைட்டோவும் அந்த நகரத்தில் தனது வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள். பல காலம் பொசைடன் கிளைட்டோவின் காதலில் மூழ்கி போனார்.
பொசைடனின் இந்த செயலை பிடிக்காத ஒரு நபர் பிளேட்டோவை கொல்ல திட்டம் தீட்டினார். அவர் பொசைடனின் முதல் மனைவி ஆம்பட்ராய்ட். எப்படியாவது பிளேட்டோவை கொல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். இந்த தகவல்களை அறிந்த பொசைடன் ஆம்பட்ராய்டை ஒரு சிப்பியில் அடைத்து அந்த நகரத்தின் மிகப்பெரிய மலை உச்சியில் சிறைப்பிடித்து வைத்தார். பின்னர் பல காலம் கழித்து பொசைடன் ஒலிம்பஸ் மலைக்கு திரும்பச் செல்ல வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது அவர்களின் காதலுக்கு பரிசாக கிடைத்த 10 குழந்தைகளில் தன் முதல் மகனான அட்லஸை ராஜ்யத்தை பார்த்துக் கொள்ளுமாறு சொல்லிவிட்டு அவர் ஒலிம்பஸ் மலைக்கு திரும்பச் சென்றார். அட்லஸின் ஆட்சி காலம் அந்த நகரத்தில் பொற்காலமாக கருதப்பட்டது. அட்லஸ் ஆண்ட லேண்ட் என்பதால் அது நாளடைவில் அட்லாண்டிஸ் என்று மாறியது. அட்லாண்டிஸில் இல்லாத செல்வம் இந்த உலகத்தில் வேறு எங்கும் இல்லை. அவ்வளவு செல்வம் அங்கு கொட்டி கிடந்தது. திரும்பும் திசையெல்லாம் வெள்ளியாலும் தங்கத்தாலும் வைரத்தாலுமான பிரம்மாண்ட வீடுகள் தான் தென்பட்டது. இதற்கெல்லாம் காரணமாக இருந்த பொசைடனுக்கு அவர்கள் மாபெரும் தங்கத்தாலான கோவிலை கட்டி எழுப்பினார்கள். அட்லாண்டிஸில் வாழ்ந்த மனிதர்கள் தங்களை அட்லாண்டியன்ஸ் என்று அழைத்துக் கொண்டார்கள். தாங்கள் தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய சக்திசாலி மனிதர்கள், தங்களை விட யாரும் சக்திசாலி இல்லை என்று அவர்களை பெருமிதமாக கூறிக்கொண்டார்கள். பொசைடனின் தங்கத்தாலான சிலையை கேள்விப்பட்ட பல வெளிநாட்டு பயணிகள் அந்த நகருக்கு வருகை புரிய ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் ஒரு முறை கிரேக்கத்தை சேர்ந்த படைகளுடன் கிரேக்க அரசு அட்லாண்டிஸின் மீது அடியெடுத்து வைத்தது. அப்பொழுது அவர்களை இழிவாக நடத்தி அட்லாண்டியன்ஸை விட்டு வெளியே விரட்டி அடித்தார்கள். இதை சிறிதும் ஏற்பாக்காத கிரேக்க பேரரசு அதிர்ச்சியுற்று கோபமடைந்தது. இதன் காரணமாக அட்லாண்டியன்ஸை போருக்கு அழைத்தது. இதன் பின்னணி இழிவு. உலகத்தின் சாதாரண பேரரசான கிரேக்கம் கடவுள்களின் மாபெரும் சக்தி பெற்ற அட்லாண்டியன்ஸை போருக்கு அழைத்தார்கள். இது பெரும் போராக காணப்பட்டது. அட்லாண்டியன்ஸ் இந்த போருக்காக தனது ஒட்டுமொத்த படையும் திருத்திக் கொண்டு கிரேக்கத்தின் மீது படையெடுத்தார்கள். ஆனால் இதன் முடிவில் அட்லாண்டியன்ஸ் படுதோல்வி அடைந்தது. கிரேக்கம் புதிய வெற்றி சாதனையை கொண்டாடியது. இந்த செயல்களை ஒலிம்பஸ் மலையிலிருந்து பார்த்து கொண்டிருந்த பொசைடனுக்கு இந்த மக்களுக்கு இவ்வளவு கொடுத்தும் இவ்வளவு செல்வங்களை வாரி வழங்கியும் இவர்களின் ஆணவம் இவர்களை அழித்து விட்டது என்று பெருங்கோபமுற்றார். அதனால் நான் கொடுத்ததை நானே எடுத்துக் கொள்கின்றேன் என்று சொல்லி அந்த நகரின் மீது சாபம் அளித்தார். அந்த ஒரு நாள் இரவில் ஏற்பட்ட கடல் சீற்றத்தின் காரணமாக தான் அந்த நகரம் மண்ணோடு மண்ணாக மூழ்கி போனது. இந்த கதையை தான் பிளேட்டோட தாத்தா சொல்லியிருக்காரு. பிளேட்டோ இந்த கதையை மட்டும் சொல்லாம அதுக்கு ஒரு அசியூம் லொகேஷனையும் சொன்னார். கடலுக்கு நடுவில் 2 தங்கத்தாலான தூண்களுக்கு இடையே டெட்ராடான் பாறைகள் கொண்டு ஒரு நுழைவாயில் இருக்கும். அதுதான் அட்லாண்டிஸின் நுழைவாயில் என்று பிளேட்டோ குறிப்பிடுகிறார். உண்மை என்னன்னு பிளேட்டோவே வந்து சொன்னாதான் தெரியும். உங்களுக்கு அட்லாண்டிஸோட இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.